கடந்த 20 நாட்களுக்கு முன் சென்னையில் வைரலான குழந்தையை காப்பாற்றும் வீடியோதான் இது. பால்கனி ரூபிங்கில் தவறி விழுந்து அந்தரத்தில் தொங்கிய குழந்தையை அபார்ட்மெண்ட் மக்களே ஒன்று சேர்ந்து காப்பாற்ற போராடினார்கள். பெட்ஷீட்டை விரித்து மக்கள் கூட்டம் கீழே காத்திருக்க, உயிரை பணயம் வைத்து பால்கனி வழியே ஏறி குழந்தையை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்தார். இந்த காட்சியை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்ட வேளையில்தான் 20 நாட்கள் கழித்து அந்த குழந்தையின் தாய் ஒரு கொடூர முடிவை எடுத்திருக்கிறார். வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார். அந்த தாயின் பெயர் ரம்யா. 27 வயதான இவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வெங்கடேசன் என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவி இருவருமே IT ஊழியர்கள். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதியன்று மதியம் 7 மாத குழந்தையான கிரண்மயிக்கு வேடிக்கை காட்டியபடி சாப்பாடு ஊட்டியிருக்கிறார் ரம்யா. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ரம்யாவின் கையிலிருந்து இடறி குழந்தை கீழே விழுந்திருக்கிறது. நல்ல வேளையாக பால்கனியின் மீதிருந்த தகர ஷீட்டில் குழந்தை தட்டு தடுமாறி நின்றிருக்கிறது. இதனை கண்டு ரம்யா கூச்சலிட, அங்கு கூடியிருந்த பலரும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையை பாதுகாப்பாக மீட்டனர். குழந்தையை காப்பாற்றும் இந்த வீடியோ இணையத்தில் காட்டுத்தீயாய் பரவியது. இதை பார்த்த மக்கள் பலரும் குழந்தையின் தாய் ரம்யாவை கமெண்டில் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் போட்டு திட்டி தீர்த்தனர். இதனால் ரம்யா மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். அதே நேரம் அபார்ட்மெண்ட் ஓனரும் ரம்யாவை வீட்டை காலி செய்ய சொல்லி உள்ளார். நீண்ட நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ளும் சண்டை சச்சரவுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் குழந்தை விவகாரமும் சேர்ந்து கொண்டதால் பிரச்சனையும் வீறு கொண்டு வெடித்திருக்கிறது. இதனால் தம்பதி இருவரும் குழந்தையை அழைத்துக் கொண்டு சொந்த ஊருக்கே திரும்பியிருக்கிறார்கள். அங்கே குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில்தான் ரம்யா இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அறைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளின் இந்த விபரீத முடிவுக்கு காரணம் நெட்டிசன்களின் முறையற்ற கமெண்ட்கள்தான் என்று ரம்யாவின் குடும்பத்தினர் தரப்பில் சொல்லப்படுகிறது. குழந்தை கீழே விழுந்தது பற்றி பலரும் விமர்சனங்களை வாரி வீசியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரம்யா இப்படி ஒரு பகீர் செயலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு நொடி ஆவேசப்பட்டு நெட்டிசன்கள் கொட்டி தீர்த்த கொச்சை வார்த்தைகள் இன்று ஒரு உயிரை பறிக்க காரணமாகிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள்.